வணக்கம். அனைத்து யூடியூப் நண்பர்களும் எனது வணக்கம். இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னா ஆட்டோக்காரங்களுக்கு. என்னோடய ஸ்டாண்ட் வந்து காலவாசல். நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். ஆட்டோக்காரங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வண்டி ஏதாவது வேலையாச்சுன்னா இந்த கடைக்கு போங்க, நல்லா பார்ப்பாங்க. வாங்க வீடியோவை உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்குறேன். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க உங்களோட சேர்ந்து நானும் அந்த வீடியோ பார்ப்பேன். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மெயினாக ஆட்டோ நண்பர்கள் அனைவருக்கும். தம்பி, வண்டி கொஞ்சம் வேலை ஆயிடுச்சுப்பா. ஓனர் என்ன வரலண்ணே, அங்கே வந்துருவாங்க. நிப்பாட்டேன் வண்டி எடுத்து. ஓ அப்படியா? அப்போ வண்டி எங்கே நிப்பாட்டுறப்பா? வண்டி அங்கே நிப்பாட்டுங்கண்ணே. வீடியோவை தள்ளி விட்டுறாம முழுசாக பாருங்க நண்பர்கள். உங்கள் வண்டியும் ஏதாவது வேலையாக இருந்தால் இந்த கடை கொண்டு வாங்க. செம்ம சூப்பராக பார்க்குறாங்க. வாங்க வீடியோ முழுசாக அவங்க கூட சேர்ந்து நானும் பார்க்குறேன். அவர் சொன்னோன்னே ரிவர்ஸில் ஏற்றி நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டினதுக்கப்புறம் அவர் யாருக்கோ ஃபோன் அடித்து கேட்டுட்டு பசங்கள்லாம் வேலைக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தர் நம்ம வண்டியை கலட்டுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம வண்டியை கலட்டுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு நீ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள். அவர் போய் வண்டிக்குள்ளே உட்காந்தாருங்க. உட்காந்து ஒன்று நோண்டி பார்த்தாரு. நோண்டிட்டு வேமா ஸ்டேரிங்கை கலட்டினாரு. ஸ்டேரிங்கை கலட்டினா பக்கத்தில் ஒரு பையன் வந்து நின்றாப்புல. இவர் எதுக்கு வெட்டியாக வந்து நிற்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் தான் அவருக்கு அதாவது என்ன சொல்கிறது ஜாமான் எடுத்து கொடுக்குறவருன்னு நினைக்கிறேன். வந்தார். வந்து எடுத்தோடனே வண்டியை தூக்குனாங்க. 2 பேரும் தூக்கி டக்குன்னு ஜாக்கி வச்சாங்க. நம்மலாம் ஒரு ஆளால் தூக்க முடியாது, பரவாயில்ல. இவங்க ஒரு ஆளால் தூக்கி ஜாக்கி வச்சுட்டு அவர் சொன்னார், சேக்கிங் பண்ணிவிட்டு சொன்னார், பாருங்கள் இது அடி ஆயிடுச்சு, பேரிங் அடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரிண்ணே கழட்டிடுங்க அப்படின்னு கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கலட்டுறாரு. பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் ஓனர் வந்து மிஷின்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. கலட்டை கழட்டிட்டாங்க. கழட்டி டயரை தூக்கி போட்டு எல்லாத்தையும் கழட்டி கீழே வச்சிட்டாப்புல. நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து ஜாமான் எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து இவருக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப்பருங்க. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி எல்லாம் இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு பார்த்துட்டு சரி போர்க்கு இறக்கிடுவோம் அப்படின்ற ஒரு ரீசனில் போய் போர்க்கையும் இறக்குறதுக்கு ட்ரை பண்ணார். ஆல்ரெடி கழட்டிட்டார். கழட்டி போர்க்கை இறக்கி விட போகிறாரு. போர்க்கை இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னு அடுத்து பார்ப்போம். ஒரு வண்டி கிராஸ் ஆச்சுங்க. அது வேறு ஏதோ வேலைக்கு வந்திருக்குன்னு நானும் நினச்சிட்டு விட்டுட்டேங்க. நம்ம போர்க்கு அது கொண்டு இறங்கிருச்சுங்க. போர்க்கு இறங்கின சாமர்த்தியம் பத்தாதுன்ட்டு அதை உடனே வேகமாக ஓரமாக எடுத்து வச்சார் மரத்துக்கிட்ட. என்னடா எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தாங்க தெரியுது அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் உடனே போர்க்கு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு போர்க்குக்கார்கிட்ட ஃபோன் அடித்து லேத்துக்கார்கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்தோடனே எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. நான் உள்ளே போய் கடையெல்லாம் பார்த்தேங்க. நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க கடை. பரவாயில்ல, நல்ல பசங்களாக இருக்காங்க. நான் நம்ம வண்டியை போய் பார்த்தேன், தனியாக நிற்கிதே ஐயோ அப்படின்னு ஃபீலிங்கில் நிற்கும் போது ஒருத்தர் 2 வீலரில் கிராஸ் ஆனார். என்னடா ஒரு பாட்டுக்கு வந்தார், வண்டியை நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா அவர் தாங்க லேத்துக்காரு. வேகமாக போர்க்கை தூக்கி வச்சுட்டு அங்கே சவுண்டை கொடுத்தாரு. தம்பி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்ட்டாருன்னா உடனே இவர் எடுத்துகிட்டு ஆள் பாஸ் ஆகிட்டாப்புல. அந்த வராருல அவர் தான் ஓனரு. ஓ இவர் தான் ஓனரா? சரிப்பா. அண்ணே என்னன்னு தெரியல, வண்டி வேலையாயிடுச்சுண்ணே. ஒன் சைடாக இழுக்குது. என்னன்னு தெரியலண்ணே. காலையில் ஸ்கூல் ட்ரிப் எடுக்கும்போது ஒன் சைடாக இழுத்துச்சுண்ணே. சரியா நிற்கட்டுமியா பார்ப்போம்யா.
எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானுங்க. ஓனர் வந்தோடனே வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி நம்ம போருக்கு இறக்குனவர் அவர் வேறு வேலைக்கு விட்டுட்டு நமக்கு இன்னொரு பையலை அனுப்பிச்சுட்டாங்க. அந்த பையலும் கொஞ்சம் வந்தார், வந்து வண்டியை சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் ஜாமானை எடுத்து ஒன்று ஒன்றா தொடச்சி மாட்டினாங்க. அதுலேயே தொழில் சுத்தம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போனோம்னா அப்படியே தூக்கி மாட்டுறது தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீட்டாக தொடச்சி க்ரீஸ் போட்டு அழகாக அதை வச்சு செம்மையாக மாட்டினாப்புல. அப்போ மாட்டும்போது நான் பக்கத்தில் ஒருத்தர் நின்றார். அவர்கிட்ட நான் கேட்டேன், நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட்டு மறுபடியும் நான் அதையும் நோட் பண்ணி தான் பார்த்தேன். வந்தாப்புல முன்னால் எல்லாத்தையும் தொடச்சி செம்மையாக வேலை பார்த்தாங்க. க்ரீஸ்லாம் வச்சாப்புல, க்ரீஸ் வச்சுட்டு பேரிங் எல்லாத்தையும் தூக்கி மாட்டிட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்றாருங்க. என்னத்துக்கோ வந்து நிற்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அவர் வந்து ஹெல்ப்புக்கு தாங்க வந்திருக்காரு. நம்ம ஆட்டோக்கார அண்ணனுக்கெலாம் சொல்ல வேணாம், எல்லா நண்பர்களுக்கும் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு உசுரை கொடுக்குறதுக்கு நம்ம ஆட்டோக்காரங்க எதுலேயும் துணிஞ்சு வருவாங்க. அது மாதிரி தாங்க இது நம்ம வண்டி தாங்க. ஆனால் நம்மளே ஹெல்ப் பண்ணலை. பட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணாப்புல, தூக்கி கொடுத்தாப்புல. இவர் டைட் வைக்க அவர் தூக்கி கொடுக்க, இவர் டைட் வைக்க அவர் தூக்கி கொடுக்க, போதும் அப்படின்னு விட்டுட்டாருங்க. நம்ம ஆள் மாட்டிட்டு முன்னால் வந்து ஆட்டி பார்த்தாருங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி மாட்ட ஆரம்பித்தவர் போனார். போய் என்னென்னமோ பண்ணுறாங்க, மாட்டினாங்க. நமக்கு தான் இந்த வேலையை பற்றி தெரியாது, பட் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும்போது மாட்டினாங்க. அதையும் நான் ரசித்து பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன். அப்புறம் பிரேக் வாஷ் அதை பின்னால் மாட்டினார். பரவாயில்லங்க, மும்பிட்டு வேலைலாம் இருக்குது வண்டியில். நம்ம தான் தெரியாமல் இருந்திருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஒரு வழியாக மாட்டினாருங்க, வேகமாக மாட்டினார். அப்புறம் டயர் தூக்கி போட்டாருங்க. டயரை தூக்கி போட்டு போல்டெல்லாம் நட்டுலாம் டைட் வைக்கிறாரு. டைட் வச்சாருங்க. மொதல் கை டைட் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாருன்னா உள்ளே போனார். உள்ளே போய் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸ்டேரிங்கை சரி பண்ணுறாப்புல. ஸ்டேரிங்கை தூக்கி மாட்டி நட்டெல்லாம் போட்டுக்கிட்டாரு. ஸ்டேரிங் தூக்கி மாட்டி நட்டெல்லாம் போட்டு பிறகு டக்குன்னு ஏறி உட்காந்தேன். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா வண்டி இதே ஸ்டெப்னியவே இறக்காமல் அவர் பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டாரு அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. மேலே ஏறி உட்காந்து அவர் பாட்டு ஸ்டேரிங்கை ஆட்டி பார்த்தாரு, டைட் வச்சார். என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு நானும் வேடிக்கை தாங்க பார்த்தேன். அப்புறம் என்ன பண்ணார், மிஷின் எடுத்துக்கிட்டாரு. கன்று, ஆனால் அவங்க ஓனர் கன்று கொடுத்துருக்காரு டைட் வச்சுருக்கு. மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா ஸ்பானர் வச்சு ஏறி மிதிப்பாங்க, டைட் வைப்பாங்க. அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வண்டியை இறக்கணும் அப்படின்ட்டு ஸ்டெப்னி எடுக்க சொல்லிட்டாரு. எடுத்துகிட்டு அப்படியே இறக்குனா பயங்கரமாக இறக்குனாருங்க வண்டியை. இறக்குனோடனே நமக்கு அப்படியே சந்தோஷம். ஆஹா, நல்லபடியாக வேலையை முடிச்சிட்டாருப்பா அப்படின்ட்டு. முன்னால் ஸ்டேரிங்கை டைட் வைக்க ஆரம்பித்தார். கரெக்ட் பண்ணி டைட் வச்சார். நான் அப்பவும் சொன்னேன், ஸ்டேரிங் டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே வைங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமான பூரா எடுத்து கீழே வச்சாருங்க. ஜாமானை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரைடு போவோம் அப்படின்ட்டு நம்ம தங்கத்தை எடுத்து ரைடு போக ஆரம்பித்தார். பாருங்கள், அப்பா என்ன அம்சமாக போகுது நம்ம வண்டியாடா இது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு இது. ஆனால் நான் வேறு வெளிக்காட்டிக்கலை. சரிங்களா? போயிட்டு வந்துச்சுங்க வண்டி வரும்போது அப்படியே குதிரை மாதிரி குதிரை மாதிரி ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னா நீங்கள் இந்த கடைக்கு வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.